Hi students, இன்னைக்கு நான் எடுத்துக்கிறேன். இது என்ன சால்ட்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ ப்ளூ கலர் சால்ட் இருக்குது. உங்களுக்கு வந்து இது நமக்கு சால்ட் அனாலிசிஸ் அப்படிங்கிற ப்ராக்டிக்கல் எக்ஸாமுக்கு இருக்கக்கூடிய இரண்டாவது தொகுதி வந்து காப்பர் உப்பு இல்லையா? காப்பர் உப்பினுடைய பேர் என்ன? காப்பர் சல்ஃபேட். காப்பர் சல்ஃபேட் நிறம் என்னன்னு தெரியுதா? மயில் துத்த கலர்னு சொல்லுவாங்க. இதனுடைய பேர் என்ன? மயில் துத்தம் அப்படின்னு இன்னொரு பேரும் இருக்குது காப்பர் சல்ஃபேட். ஸோ இந்த காப்பர் சல்ஃபேட்டை இப்போ நம்ம படிகமாக தானே பார்க்குறோம். இது தூய்மை இல்லாத ஒரு காப்பர் சல்ஃபேட்னு எடுத்துக்கலாம். இதை நம்ம தூய்மையாக்கணும். ஸோ ஏற்கனவே நம்ம போன கிளாஸ்ல என்ன பார்த்தோம்? பதங்கமாக்கல். அதுவும் யாருக்கானது? திண்மத்துக்கான தூய்மையாக்கல். இதுவும் திண்மத்துக்கான தூய்மையாக்கல். ஃபர்ஸ்ட் நம்ம இதை வந்து நல்லா நீர்ல கரைச்சிக்கலாம். ஸோ நீர் எடுத்துட்டேன், காப்பர் சல்ஃபேட்டை கரைக்கிறோம். சரியா? ஆக்சுவலாக கிராஸ் ராட் வச்சு நம்ம என்ன செஞ்சு பார்க்கலாம்? ஸ்டிர் பண்ணி இது வந்து கரைதா அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கலாம். ஸோ ஸ்டிர் பண்ணுறதுனால கொஞ்சம் கரையுதா? ஆனால் நிறையா போட்டிருக்கோம் நம்ம, தெரியுதா? அதால் என்ன செய்ய முடியல? கரைய முடியல. ஸோ அதுக்கு தேவையான அளவு கரைப்பான் ஊற்றணும். இதெல்லாம் உங்களுக்கு தெரியும். ஸோ இன்னும் கொஞ்சம் கரைப்பான் ஊற்றிக்கலாம். ஊற்றினோம்னா கொஞ்சம் கரையிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. இது ஒன்று. அப்படி இல்லை அப்படின்னா என்ன செய்யலாம்? வெப்பப்படுத்தும். சுடு தண்ணியில் பார்த்தீங்கன்னா உப்பு சீக்கிரம் கரையும், பார்த்துருக்கியா? அதே இது நார்மல் வாட்டரில் கரையிறதுக்கு நேராக. ஸோ இந்த மாதிரி ஒரு கிளாஸ் ராடு வச்சு நம்ம இப்படி கிண்டுறதுனால சில நேரங்களில் நம்ம என்ன செய்ய முடியும்? கரைக்க முடியும். அப்படி இல்லை அப்படின்னா நம்ம என்ன செஞ்சுக்கலாம்? ஹீட் பண்ணலாம். ஸோ நம்ம வந்து வயர் காஸ் வச்சு தான் மேலே ஹீட் பண்ணணும். இப்போ டைம் பீயிங் மேம் உனக்கு இந்த பீக்கரில் அப்படியே ஹீட் பண்ணி காமிக்கிறேன். ரொம்ப நேரம் ஹீட் பண்ணுறது தான் கண்டிப்பாக என்ன வைக்கணும்? வயர் காஸ்ன்னு சொல்லி அடியில் ஒரு ப்ரிவென்ஷன். ஏன்னா கிளாஸ் ஸ்பீக்கர் டேரெக்டாக நம்ம ஹீட்டில் வைக்கக்கூடாது. ஸோ நான் வந்து உனக்கு மேலே இருக்கிற சொல்யூஷன் மட்டும்தான் எனக்கு தேவை. அது வந்து கிளியராக நமக்கு கரையணும் அப்படிங்கிறது. அடியில் இருக்கிறத கூட நம்ம ஊற்ற வேண்டாம், ஃபில்டர் பண்ண வேண்டாம். இப்போ நம்ம கரைச்சிட்டோம். மேலே இருக்கிறது ஹீட் ஆயிடுச்சா? மேலே இருக்கிற சொல்யூஷன் கிளியராக இருக்கான்னு பாரு. என்ன கலரில் இருக்குது சொல்யூஷன்? காப்பர் சல்ஃபேட் கலர் தான். மறுபடியும் மேகம், வானம் பார்த்துருப்பீங்கல்ல? ஆகாய கலர், ஸ்கை ப்ளூ கலர்னே பேரு. நல்ல ஒரு ஸ்கை ப்ளூ கலர் தெரியுதா? உள்ள இங்கே பார்க்கும்போது கூட உள்ள பார்க்கும்போது நமக்கு அந்த ஸ்கை ப்ளூ கலர் அழகாக டிரான்ஸ்பரண்டாக தெரியுதா? ஸோ இப்போ நம்ம அடுத்து இதை என்ன செய்யணும்? தூய்மையாக்களுக்கு ஃபில்டர் பண்ணணும். சரியா? ஃபில்டர் பண்ணுறதுக்கு இதுக்கு பேர் என்னது? ஃபனல் எடுத்திருக்கேன். இந்த பேப்பருக்கு பேரு ஃபில்டர் பேப்பர். ஸோ இந்த பேப்பருக்கு பேர் என்ன? ஃபில்டர் பேப்பர். இந்த ஃபில்டர் பேப்பரை நீ விசிறி மாதிரி மடிப்ப, ஞாபகம் இருக்கா? விசிறி செஞ்சுருக்கீங்க, ஃபேன் செய்வீங்கல்ல? ஸோ அது மாதிரி இதை வந்து நம்ம ஃபோல்டு பண்ணிக்கணும். ஃபோல்டு பண்ணிட்டு இன்னும் விசிறி மாதிரி பண்ணேன்னா நல்லா அந்த ஒவ்வொரு ஃபோல்டாக தெரியுமா? ஒவ்வொரு இடத்துலையும் அந்த சுருக்கங்கள் வேணும். அதெல்லாம் எதுக்குன்னா இம்ப்யூரிட்டிஸ் அப்படியே போய் நிற்கிறது. ஸோ இப்படி ஒரு ஃபனலுக்குள்ளே நம்ம அதை என்ன செஞ்சுக்கிறோம்? இன்சர்ட் பண்ணிக்கிறோம். ஸோ ஏற்கனவே நான் ஒன்று இன்சர்ட் பண்ணி வச்சுருக்கேன், அதை எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இப்போது அடியில் கலெக்ட் பண்ணுறதுக்கு இன்னொரு பீக்கர் எடுத்துக்கலாம். இப்போ இந்த கிளியர் சொல்யூஷனை நம்ம என்ன செய்கிறோம்? இதில் ஸோ இதுக்கு பேர் ஃபில்ட்ரேஷன். இந்த மெத்தடுக்கு பேர் என்ன? ஸோ இது வந்து நமக்கு இப்போ இவ்வளோ கரைசலுக்கு நான் செஞ்சு பார்த்தேன்னா போதும், படிகமாக்கல் நிகழும். இது வந்து ட்ராப் வைஸாக சொட்டு சொட்டாக என்ன செய்யும்? கீழே சேகரமாக. ஸோ கொஞ்சம் நேரம் எடுக்கும். இப்போ தான் ஒரு சொட்டு விழுந்திருக்கு. ஸோ இட் வில் டேக் டைம். நீ பிடிச்சிக்கும். ஸோ இதில் வந்ததுக்கப்புறம் அந்த ஃபில்ட்ரேட்டை வச்சு அந்த ஃபில்ட்ரேட்டை நம்ம வெயிலில் காய வைக்கலாம், அல்லது யூவி ரேடியேஷன் கீழே வைக்கலாம். வச்சோம்னா கொஞ்ச நேரத்தில் என்ன ஆயிரும்? தண்ணி ஃபுல்லாக காஞ்சிட்டு காணாமல் போயிடும். இதுதானே வேப்பராக போயிடும். போனதுக்கப்புறம் அடியில் இருக்கக்கூடிய இந்த கிறிஸ்டல் நமக்கு ஏற்கனவே இப்போ ஃபுல்லாக கிறிஸ்டல் கரைஞ்சிருக்கு. காப்பர் சல்ஃபேட்டினுடைய கிறிஸ்டல் மாதிரி படிகமாக நமக்கு அப்பியர் ஆகும். இப்போ கிடைச்ச கிறிஸ்டல் வந்து கம்ப்ளீட்லி பியூர் தான் அர்த்தம், தூய்மையான கிறிஸ்டல். ஸோ இந்த முறைக்கு பேர் என்ன? படிகமாக்கல். இந்த முறை படிகமாக்கல். கடைசி நம்ம என்னவா கொண்டு வரோம்? அதை படிகமாக்கல். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நல்லா கலந்து விடுறோம். எதை? கரைசலாக மாற்றணும். திண்மத்தை கரைசலாக மாற்றணும். சூட்டபிள் கரைப்பானில் கரைச்சி கரைசலாக மாற்றணும். கரைசலில் சூட்டபிள் ஃபில்டர் பேப்பர் வச்சு அதை என்ன செய்கிறோம்? ஃபில்டர் பண்ணுறோம். இந்த ஃபில்டர் பேப்பருக்கு பேர் என்ன சொன்னேன்? ஃபில்டர்ட் ஃபில்டர் பேப்பர், வடித்தாள் அப்படின்னு பேர் பண்ணி. சரியா? ஸோ ட்ராப் வைஸாக இப்போ விழுகுது, தெரியுதா உனக்கு? சொட்டா விழுகுது. கொஞ்சம் தூக்கி காட்டு, எல்லாம் தெரியும். ட்ராப் வைஸாக விழுகுதா ஃபில்ட்ரேட்டு? ஸோ இந்த ஃபில்ட்ரேட்டை நம்ம அடுத்து கொஞ்சம் நேரம் வெயிலில் வச்சிட்டோம் அப்படின்னா என்ன செய்யும்? அதில் இருக்கிற தண்ணி எல்லாம் வேப்பராகி நமக்கு மீண்டும் கிறிஸ்டல்ஸ் கிடைக்கும். தேங்க்யூ.